ஹலோ மக்களே! இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வடை போட்டு மோர் குழம்பு வச்சிருந்தேன். சூப்பர் யம்மியா இருந்ததுங்க. அதனால உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கலான்னு யோசிச்சேன். வாங்க என் ஸ்டைல்ல மோர் குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? துவரம் பருப்ப 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட சோம்பு, இஞ்சி, பூண்டு சேர்த்து நல்லா கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இதுல வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு வடை மாரி தட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் உருண்டையா போட்டு எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் பச்சரிசி, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சதையும் அது கூட சேர்த்துக்கணும். 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். குழம்பு கொதிச்சு நல்லா திக்காய் வரும்போது அது கூட உப்பு, ஒரு 1/4 லிட்டர் தயிரை நல்லா பீட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும், ஆஃப் பண்ணிருங்க. இறக்கும்போது வடையும் நிறைய கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. யம்மியான மோர் குழம்பு ரெடி.